ஈஸ்வரியோட சதி திட்டம் ராஜாங்கத்துக்கு சீக்கிரமாவே தெரிய வந்து ஈஸ்வரிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாமா, இன்னும் என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கண்மணியை தேடி எத்தனை மாப்பிள்ளைங்க வந்தாங்க, ஆனா யாருமே கண்மணியை பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஏதோ கடவுளா பார்த்து இந்த மாப்பிள்ளைய நம்ம கண்ணுக்கு காட்டி கொடுத்துருக்காரு. இப்பயாவது நீங்க சரின்னு சொல்லுங்க மாமா. இப்போ என்ன, கோவில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம், மண்டபத்துல ரிசப்ஷனை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நல்லபடியா சந்தோஷமா கண்மணி வாழுவா. இதுக்காக எதுக்கு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, அது சரி மதனி, என் அண்ணனுக்கு கண்மணி தான் கடைசி பொண்ணு, அது மட்டும் இல்ல என் அண்ணன் அமைச்சரு. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட மனுஷன் எப்படி சிம்பிளா கோவில்ல கல்யாணத்தை பண்ண முடியும்? எனக்கு என்னமோ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவசரப்படும் போது ஏதோ சரியில்லைன்னு என் மனசுக்குள்ள பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணே, இந்த சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, சாவித்திரி, தேவையில்லாத இந்த விஷயத்துல நீ தலையிடாத, அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஏன் சேது, இந்த விஷயத்துல நீ என்னையா முடிவு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கேட்க, அப்பா, நீங்க கண்மணி விஷயத்துல என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா அப்படின்னு சேது சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, அதான் சேது புள்ளையே சரின்னு சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் இன்னமும் எதுக்காக மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, நாம சீக்கிரமா நிச்சயதார்த்தத்தை இப்பயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, மோகனா, நீ என்ன சொல்ற? கண்மணி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா? என்னங்க, அவளை எதுக்காகங்க இந்த விஷயத்துல சம்மதெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்ல வரனா வந்திருக்கும் போது நாம சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மோகனாவ சொல்ல, சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு ராஜாங்கமும் எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமா சம்மதம், நம்ம இப்பவே தட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராஜாங்க சொல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இங்க கண்மணிக்கு வரதட்சணையா, இங்க பாருங்க, நான் மூடி மறைச்சு பேச விரும்பல, எங்களுக்கு கண்மணிக்காக வரதட்சணையா உங்க சொத்துல பாதி சொத்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னதும், அதை கேட்டதும் அங்க இருந்த அப்பத்தா, ராஜாங்கம், மோகனானு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே இங்க அப்பத்தா இருந்துகிட்டு, என்னங்க சொல்றீங்க? அதுக்காக நீங்க இம்புட்டு பணம் கேட்டா நாங்களும் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்கம்மா, நான் ஒன்றும் அதிகமாலாம் கேட்டுடல, உங்க பொண்ணுக்கு காலு ஊனமா இருக்கு, நீங்களே யோசிங்க, இப்படிப்பட்ட பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவா? ஏதோ என் பையன் உங்க பொண்ணு கோவில்ல வச்சு பார்த்து புடிச்சு போச்சுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நாங்களும் இங்க பொண்ணு எடுக்க வந்திருக்கோம். அமைச்சருக்கு ஒன்றும் சொத்துல குறை ஒன்றும் கிடையாது, அதனாலதான் நாங்க யோசிச்சு பார்த்துட்டு சொல்றோம். உங்களுக்கு விருப்பம்னா உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா உங்களோட சொத்துல பாதி கொடுங்க, அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, என் பையனோட மனசை மாத்தி நான் வேற எங்கேயாவது பொண்ணு பாக்குறேன். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதுக்கு 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்ல, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, அடி சக்க, அதான பார்த்தேன், என்னடா இது வேலியில போறவனா வேட்டிக்குள்ள ஏறுதேன்னு பார்த்தேன், கடைசியில பார்த்தா சொத்துக்காக தான் வந்து இங்க உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? யோ, ஏந்திரியா மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, அத்தாச்சி, என்ன அத்தாச்சி பேசுறீங்க? இப்போ என்ன ஊர் உலகத்துல இல்லாததையா கேட்டுட்டாங்க? என்ன இப்போ மாமாவோட சொத்துல பாதி சொத்தை கேக்குறாங்க, கேட்டுக்கிட்டு போகட்டுமே, கண்மணிக்காக சொத்துல பாதி கூட கொடுக்க மாட்டாரா என்ன மாமா? அவங்க சொல்றதும் சரிதானே, கண்மணி கால் ஊனமா இருக்கா, அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அதனாலதான் அம்புட்டு பணம் கேக்குறாங்க. ஏன் மாமா, மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள, வெளிநாடு போய் செட்டில் ஆக போறாரு, அப்படி இருக்கும்போது கண்மணிய நல்லா பாத்துப்பாரு, நீங்க மனசு வச்சா கண்மணிய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, மதனி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏதோ பணத்துக்காகவே வந்து கண்மணிய கல்யாணம் பண்ணிக்க கேக்குற மாதிரி இருக்கு. முதல்ல இந்த சம்மந்தம் வேண்டவே வேண்டாம் அண்ணே, இந்த சம்மந்தம் வேண்டாண்ணே, முதல்ல இவங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. நான் பார்த்து வச்சிருக்கேனே தங்கமான மாப்பிள்ள, சொத்துல பாதியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, நீங்க எம்புட்டு கொடுக்குறீங்களோ அம்புட்ட வாங்கிக்கிட்டு நம்ம கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதுக்கு விருப்பத்தோட இருக்காங்க. எதுக்காக இவனை போய் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? டேய், ஏந்திரடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, அத்தாச்சி, நீங்க பேசாம அமைதியா இருங்க, இன்னும் மாமா என்ன முடிவு சொல்ல போறாருன்னு தெரியல. சரி சரி ஈஸ்வரி, சாவித்திரி, 2 பேரும் எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நான் என்னோட முடிவை சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க என் கண்மணிக்காக என் சொத்துல முழுசா கேட்டா கூட நான் எழுதி கொடுக்க தயாரா இருக்கேன்.
என்ன, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். என் பொண்ணு போற இடத்துல சந்தோஷமா இருந்தா போதும், அவ மகாராணி மாதிரி வாழணும் அப்படின்னு ராஜாங்க சொல்ல, அப்புறம் என்ன சம்மந்தி, இப்பவே தட்டை மாத்தி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இங்க தட்டை மாத்த தயாராக, அந்த நேரம் இங்க வீட்டு வாசல்ல போலீஸும் வராங்க. வீட்டுக்குள்ள வந்த போலீஸ் சத்தம் போட்டு, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தோட வீட்டுக்குள்ள வர்றத பார்த்ததும் இங்க சேது இருந்துகிட்டு, சார் என்ன சார், தட்டு மாத்தி என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, இந்த நேரத்துல வந்து எதுக்காக தட்டை மாத்தாதீங்க நிறுத்துங்கன்னு சொல்றீங்க? சார் எதுவா இருந்தாலும் அப்பா அப்புறமா வந்து பேசுவாரு, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, சார் நாங்க நிலைமைய சரி பண்றதுக்காக வந்துக்கிறோம், நாங்க வந்திருக்கிறவங்கள வெளியே துரத்துறீங்க, இருங்க சார் நான் சொல்றத காது கொடுத்து முழுசா கேளுங்க. இதோ இருக்காங்களே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இந்த ஃப்ராடு இருக்கான் பாருங்க மாப்பிள்ளைன்னு ஒருத்தன், இவன் யாரு தெரியுமா? இப்படிதான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு மொத்தமா 10 பொண்ணுங்களை ஏமாத்திட்டு வந்து 11ஆவதா உங்க பொண்ணை ஏமாத்துறதுக்காக இங்க வந்து நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக வந்திருக்கான். எப்படியோ எங்களுக்கு விஷயம் தெரிய வந்து அவங்க வீட்டாண்ட போய் விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது, அமைச்சரோட வீட்டுல பொண்ணு எடுக்க போறதா எங்களுக்கு வெளியே தெரிய வந்தது. அதனாலதான் இப்பவே இமிடியட்டா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதை கேட்டதும் அங்க இருந்த சாவித்ரி, ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா, சேதுன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இன்னொரு பக்கம் ஆறுமுகத்துக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் கண்மணியோ கண் கலங்கிய கண்களோட அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த சேதுவுக்கோ பயங்கர கோவம் வந்து நேரா மாப்பிள்ளையோட சட்டைய புடிச்சு, டேய் உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சியை ஏமாத்தி கல்யாணம் பண்ண வந்திருப்ப, அதுவும் உங்க அப்பனுக்கு எங்க அப்பாவோட பாதி சொத்துல தேவையா, சி முதல்ல இங்க இருந்து வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேது பேச, இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சாவித்திரி இருந்துகிட்டு, சேது நான் தான் அப்பவே சொன்னல, இந்த குடும்பத்தை பார்த்தாலே ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரியே தெரியுதுன்னு, எம்புட்டு தைரியம் இருந்தா கண்மணியோட வாழ்க்கையில விளையாடுறதுக்காக இங்க வந்திருப்பாங்க, முதல்ல அவங்க அப்பனை கழுத்து பிடிச்சு வெளியே துரத்து, இன்ஸ்பெக்டர் முதல்ல இந்த குடும்பத்தை இழுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்க, உடனே ராஜாங்கம், ஏ ஈஸ்வரி, இதுதான் நீ பாத்திருக்க மாப்பிள்ளையோட லட்சணமா? மாப்பிள்ளை எப்பேற்பட்டவன், எங்க இருந்து வராங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே விசாரிக்காம உன் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இப்படி கூட்டிக்கிட்டு வந்துட்டு கடைசியில இப்படி திருட்டுத்தனம் பண்ற குடும்பமா இருக்கு. மாமா அது வந்து நான் நல்ல குடும்பம் நினைச்சுதான் கண்மணிக்கு ஏத்த குடும்பம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன், கடைசியில இவங்க இப்பேற்பட்ட திருட்டு குடும்பமா இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சன்னசிக்கோ கோபம் வந்து ஈஸ்வரிய ஓங்கி பலர்னு அற கொடுக்குறாரு. உன்னை மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்களா? சொல்லு ஈஸ்வரி, உன்னை மாப்பிள்ளை யாராவது பார்க்க சொன்னாங்களா? எதுக்காக இப்பேற்பட்ட ஒரு கேடுகெட்ட மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து கண்மணியை கெடுக்க பாப்ப? பாரு கண்மணி எவ்வளவு அழகானவ, அவளுக்கு கால் தான் ஊனமே தவிர அவ நல்ல பொண்ணு. இன்னொரு தடவை கண்மணிக்கு மாப்பிள்ளை பாக்குறான் அது பாக்குறேன்னு சொல்லிட்டு நீ யாரையாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அம்புட்டு தான் சொல்லிட்டேன், ஜாக்கிரத, என் கண்ணு முன்னாடியே நிக்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரிய பயங்கரமாவே திட்டிக்கிட்டு இருக்காரு இங்க சன்னாசி. இன்னொரு பக்கம் இங்க சாவித்திரி இருந்துகிட்டு, பாத்தியானே இதுக்குதான் சொன்னேன், ஈஸ்வரி மதனி பாத்திருக்க மாப்பிள்ள ஏதோ திருட்டுத்தனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு, யாராவது சொத்துல பாதி கேட்பாங்களா? அப்படி கேட்கும்போது எனக்கு சந்தேகம் வந்தது. ஆமா, இந்த குடும்பத்துல நான் என்ன சொல்லி யாரு என்ன கேட்டிருக்கீங்க? இப்ப கூட ஒன்னும் இல்ல, நான் பாத்திருக்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன், அண்ணே நீ சரின்னு சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, உடனே மோகனா இருந்துகிட்டு, வேண்டாம், யாருமே கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், கண்மணிக்கு எப்போ கல்யாணம் ஆகணுமோ அப்ப ஆகிட்டு போட்டோம், தேவையில்லாத கண்மணியோட வாழ்க்கையில விளையாடுறேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நீ வாமா கண்மணி நாம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கண்மணியை அழைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்துல ரூமுக்குள்ள வந்த ஈஸ்வரி, ஏ சித்ரா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனானே என் சித்தப்பாக்காரன்னு ஒருத்தன், அவனுக்கு முதல்ல போனை போடு, அவனை நல்லா 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ரொம்ப கோவத்தோட பேச, ஆமா அதான் போலீஸ்காரவங்க அவனை புடிச்சிட்டு போயிருக்காங்களே, இப்ப அவனுக்கு போன் போட்டா மட்டும் அந்த ஆள் எடுத்துருவானா என்ன? எனக்கு தெரியாதுடி, முதல்ல நீ போனை போடு, கண்டிப்பா அவன் போனை எடுப்பான், இப்போ அவனை 4 வார்த்தை கேள்வி கேட்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போனை போட, அந்த நேரம் அங்க ஈஸ்வரியோட சித்தப்பாவும் போனை அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. யோ உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஏற்கனவே உன் பையனுக்கு 10 கல்யாணம் ஆயிருக்கு,
இதையெல்லாம் மறைச்சுதான் இங்க வந்து பொண்ணு எடுக்க வந்தியா? நானும் ஏதோ சித்தப்பாச்சேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து சொத்துல பாதியை வாங்கி கொடுக்கலாம், உன் பையனை வேற ஏதாவது பொண்ணை பார்த்து சந்தோஷமா இருந்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு எப்படியோ உன்னை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தா, நீ ஒரு கேடுகட்ட பிள்ளையில பெத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வாய்க்கு வந்தபடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பேசினதும் இங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ, சும்மா நிறுத்துமா, அப்படி ஊனமுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படியாவது சொத்துல பாதியை வாங்கிக்கலாம் தான் வந்தேன். நீயும் தானே சொத்துல 10% கொடு, 15% கொடுன்னு பங்கு கேட்ட. சரி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா கடைசியில போலீஸ்காரன் வந்து காரியத்தை கெடுத்துட்டான். எங்கேயோ ஒளிஞ்சு மறைஞ்சு தலைமறைவா இருந்தோம். கடைசியில பார்த்தா அங்க அமைச்சர் வீட்டுக்கு வந்ததும் எங்களை கூண்டோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. பேசாம போனை வைமா, நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். இன்னொரு பக்கம் எல்லாரும் தூங்கின நேரத்துல எப்படியாவது ஆறுமுகத்தை பார்த்து நாம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க படிக்கட்டு இறங்கி மெல்லமா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஆறுமுகத்தை வந்து பார்த்து ரொம்பவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்ததும் இங்க ஆறுமுகம் இருந்துகிட்டு, கண்மணி எதுக்காக இப்போ நீ அழுதுகிட்டு இருக்க? இல்லங்க, பாத்தீங்கல்ல, இன்னைக்கே என்ன வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல என்ன கேட்காமயே முடிவு எடுத்துட்டாங்க. இனிமே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. நான் வேணா எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்ல, வேண்டாமா, இப்போதைக்கு அந்த விஷயத்த பத்தி பேசவே வேண்டாம். அப்புறம் எப்ப ஆறுமுகம் இந்த கல்யாணத்தை பத்தி சொல்றது? சொல்லும் போது நேரம் வரும், கண்டிப்பா அப்ப சொல்லிக்கலாம். இப்ப மட்டும் சொன்னனா ஏதாவது புதுசா பிரச்சனை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தேவையில்லாத குடும்பத்துல பிரச்சனை வந்துடும். பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டே இருந்தா கண்டிப்பா என்ன வேற ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் 11ஆவதா என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தான். நாளைக்கு எவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் எதுக்குடா வாழ்றோம்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போதான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும். எப்படியாவது இந்த விஷயத்த சீக்கிரமா வீட்டுல சொல்லணும்.